ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை, சமாதானம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக உங்கள் மேல் இருப்பதாக. இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னும் வாக்குத்தத்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியல. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. கடந்த நாளில் நான் உங்களோடு சில காரியங்களை பேசினேன், ஞாபகம் இருக்கா? என்ன? இல்லை, நான் என்ன காரியத்தை குறித்து பேசினேன்? வெரி குட். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. நான் இந்த பதிலை வாலிப பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்த்தேன். இங்கேருந்து ஒரு சத்தமும் வரல. பெரியவங்க எப்படி ஞாபகம் வச்சுருக்காங்க பாருங்க. உங்களுக்கு தான் நியாயப்படி மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கணுமே. சரி. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 வகையான சோதனைகள். இந்த சோதனைகளை கொண்டு வர்றது யாரு? நல்ல தைரியமாக சொல்லுங்க. உங்களை அடிச்சிடலாம் மாட்டான், அப்படிதானே? பிசாசு. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற இந்த 3 சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் இன்றைய தினத்திலே கர்த்தரும் சில சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. வருகிற எல்லா சோதனைகளும் பிசாசு கொண்டு வருகிற சோதனைகள் அல்ல. அஃப்கோர்ஸ் பிசாசு நம்ம வாழ்க்கையில் சில சோதனைகளை கொண்டு வருவான். இயேசுக்கே கொண்டு வந்தானா இல்லையா? நீங்கள் அதை அழகாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, மாம்சத்தின் இச்சை என்ன கொண்டு வந்தா? ஃபஸ்ட்டு இயேசுவுக்கு பசியை கொண்டு வந்தான். நம்ம சொல்லுவோம்ல, பசி வந்தால் அது போகக்கூடாது. தேவ பிள்ளைக்கு 10 பறக்கக்கூடாது, சரியா? அப்போ பசியை கொண்டு வந்தான். கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி கட்டளையிடுங்க. அது ஒரு சோதனை. ஆமென். மாம்சத்தின் இச்சை. ஜீவனத்தின் பெருமை என்ன? நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க. ஜீவனத்தின் பெருமை அது கண்களின் இச்சை. உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் காண்பித்து நீங்க தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உங்களுக்கு தருவேன். அது சொன்னது என்னது? கண்களின் இச்சை. ஓகே. ஜீவனத்தின் பெருமை என்ன? தேவாலயத்து உப்பரிக்கை மேலே கொண்டு போய் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ. அது நம்ம ஈகோவை டச் பண்ணுற மாதிரி, அப்படி தானே? அவள் தேவனுடைய குமாரனா இல்லையா? அப்போ ஆண்டவர் நியாயப்படி என்ன சொல்லியிருக்கணும்? ஏய், என்ன இதிலெல்லாம் கொஸ்டின் கேட்குற? நான் யார் தெரியுமா? நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் தேவனுடைய குமாரன் தான். நான் இப்போ இங்கேருந்து குதிச்சேன்னா என்னை தேவதூதர்கள் என்ன செய்வாங்க? பார்க்குறியா? நம்மளாம் அப்படி தானே செய்வோம். நான் படித்த ஸ்கூலில் எனக்கு ஆண்டவர் அறியாத ஒரு சார் இருந்தார், சோஷியல் சார். அவர் சொல்லுவார் எனக்கு, அப்போ நாங்கள் சிரித்தோம், இப்போ நினச்சா வெக்கமாக இருக்குது. இந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்கா? அப்போ அவன் என்ன சொல்லுவா? எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் அதுக்கு ரிப்ளையாக சொல்லுவார், நீ கரெக்டாக சொல்லியிருக்க, ஏன்னா உனக்கு 5 புருஷன் ஏற்கனவே இருந்தாங்க, இப்போ இருக்கிறது உனக்கு புருஷனே இல்லை, இப்படின்னு ஒரு வசனம் வரும் இல்லையா? இந்த கிறிஸ்தவங்க ரொம்ப நல்லவங்க. அவர் சொல்லுவார் அப்படியே, இந்த கிறிஸ்தவங்க ரொம்ப நல்லவங்க, கெட்ட வார்த்தைலாம் பேசவே மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ அந்த வசனம் எனக்கு கரெக்டாக ரெஃபரன்ஸ் தெரியல, ஆனால் அது யோவான் 5:35 4
சரி, 4ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எப்படி குழாயடி சண்டையில் 2 பொம்பளைங்க வந்து சண்டை போடுவாங்களாம். சண்டை போடும்போது ஆண்டவரை அறியாத ஒரு பொம்பளை என்ன சொல்லுமா, கெட்ட வார்த்தையாக பேசுமா. இவங்கள நான் பாவமே செய்ய மாட்டேன், என்ன சொல்லுவேன், யோவான் 4 இப்படி சொல்லிடுச்சான் ஒரு பொம்பளை. இந்த பொம்பளைக்கு மண்டையே பிச்சிரும் போல. அது என்ன அந்த யோவான் 4? வீட்டில் போய் பக்கத்து வீட்டில் போய் பைபிளை தாங்க, அந்த யோவான் 4 இந்த ரெஃபரன்ஸ் ஆமா அப்படின்னு கேட்டால் அதில் என்ன இருக்குது? இது கெட்ட வார்த்தையை விட எவ்வளோ பயங்கரம் இல்லை? நம்மளாம் இப்படி தான் இருக்கும் பாருங்க. சண்டை வந்தாலே, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வந்தாலே எப்படி தான் சவால். நான் யாருன்னு நினச்சேன், ஆண்டவர் யாருன்னு நினச்சேன், நான் இப்போ சொன்னேன்னா நாளைக்கு நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் சொல்கிறோமா? சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்மளை அதுக்காக ஆசீர்வதிச்சு வைக்கல. நம்ம ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள், யாருக்கும் சாபம் கொடுக்க சபிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆமே, இது ஜீவனத்தின் பெருமை. 3 சோதனைகளை பிசாசு கொண்டு வந்தான். ஆண்டவர் ஒவ்வொரு சோதனையும் ஜெயிச்சார். ஏன் தெரியுமா? அந்த 3ஐயுமே எழுதி வச்சிருக்கான். ஆண்டவர் ஆவியானவர் நினைச்சா எப்படி எழுதி வச்சிருக்கலாம்? வனாந்தரத்தில் பிசாசு வந்தான், அவரை சோதித்தான், ஆண்டவர் ஜெயிச்சார், இவ்வளோதானே எழுதி வச்சிருக்கணும். ஏன் இதை விலாவாரியாக எழுதி வச்சார்னா அதுக்கு ரீசன் இதுதான். ஒவ்வொரு சோதனையும் எப்படி ஜெயித்தாரோ அதே போல் நாமளும் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நேரம் அதிகமாக போகுது. அப்போ முதலாவது சோதனை பிசாசு கொண்டு வருகிற சோதனைகள், அதை எப்படி ஜெயிக்கணும்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ அதே அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் அதனுடைய 2 முதல் 4 வசனங்களை வேகமாக ஒருவர் வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆவது அதிகாரம் அதனுடைய 2 முதல் 4 வசனங்கள். ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு இந்த அதிகாரத்தில் 2 விதமான சோதனைகளை சொல்கிறார். முதலாவது சோதனை பிசாசு கொண்டு வருகிற சோதனை. அதை குறித்து நம்ம விரிவாக பார்த்தோம். அதை குறித்து நான் இன்னைக்கு பேச போகிறது இல்லை. முதல் வகையான சோதனை கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற சோதனை. இது சோதனைங்கிறத விட நமக்கான டெஸ்ட். என்னது? நமக்கான டெஸ்ட். எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளை படிக்கிற ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ போய், இங்கே பாருங்கள் என் பிள்ளைக்கு எல்லா பாடமும் சொல்லித்தரணும், எல்லாமே கொடுக்கணும், ஆனால் இங்கே பாருங்க டெஸ்ட்டு மட்டும் வச்சிடவே கூடாது. யாரா போய் சொல்லிட்டு வரீங்களா? சொல்லிட்டு வரீங்களா? ஏன் எக்ஸாம் பேப்பரை எனக்கு பார்க்க தரலன்னு வேணால் சண்டை போடுவோம், அப்படி தானே? அப்போ எல்லாருக்குமே டெஸ்ட்டில் என் பிள்ளை என்ன செய்யணும்? பாஸ் ஆனால் மட்டும் போதுமா? அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்லாம் நினைக்கிறோமா இல்லையா? அப்போது நம்மளை போல தான் நம்முடைய பரம பிதா நம்மளுக்கு வைக்கிற டெஸ்ட்டில் நம்ம 100 வாங்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபு இதை தான் இந்த 2, 3, 4 வசனங்களில் சொல்லுகிறார். விசுவாசத்தின் பரீட்சை. அப்போ இந்த டெஸ்ட் எதுக்கான டெஸ்ட்டு? விசுவாசத்தின். நம்ம எல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? பயப்படாதீங்க, தைரியமாக சொல்லுங்கள். நம்மெல்லாம் யாரு? விசுவாசிகள். ஆனால் இந்த விசுவாசிகள் அது விசுவாசி தானா இல்லை வேற எதுவுமானு எப்போ தெரியும்னா சோதனை வந்தாதான் தெரியும். யாக்கோபு அழகாக சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையில் நீங்கள் சோதிக்கப்படும் போது, உங்கள் விசுவாசம் டெஸ்ட் பண்ணப்படும் போது, அப்போ தான் உங்களுக்கு பொறுமை பூரணமாக கிரியை செய்யணும். பொறுமையை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை பலவிதமான சோதனைகளில் அகப்பட செய்கிறார் என்று சொல்லி யாக்கோபு இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நிறைய இடங்களில், பெரும்பாலான இடங்களில் வேதம் ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை எப்படி தெரியுமா இருக்கும்? டெஸ்ட் பை ஃபயர், அக்னியினாலான சோதனை. எப்படி இருக்கும்? ஆமாம், சாதாரண சோதனைலாம் கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்னி சோதனை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வேகமாக ஒரு 6 காரியங்களை இந்த சோதனை நம்ம கிட்ட செய்கிற
கர்த்தருடைய கிரியை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 6 காரியங்களை நம்ம பார்த்து நம்ம வேகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக சோதனைகள், ட்ரையல்ஸ் அ டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். நான் ஏற்கனவே சொன்னது போல சோதனைகள் நம்முடைய விசுவாசத்திற்கான பரீட்சை. சோதனை என்ன? பின்னாடி கேட்குதா? அகலியாக்கலாம். சரி, நீங்கள் முன்னாடிலாம் வரலாம், என்ன யாரும் உங்களை பின்னாடி போனலாம் துரத்த மாட்டாங்க. விசுவாசத்தின் பரீட்சை. சோதனை என்ன? விசுவாசத்தின் பரீட்சை. சரியா? சரி, இப்போ வாசிங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். இதை குறித்து நம்ம ரொம்ப விரிவாக போன வாரம் ஆராதனையில் பார்த்தோம், அப்படிதானே? எத்தனை பேர் வரல? ஞாபகம் இருக்கா? அக்னியில் பொண்ணு எப்படி சோதிக்கப்படும்? எப்படி புடமிடுவாங்க பொண்ணை? எத்தனை டிகிரி செல்சியஸில்? 1000 டிகிரி செல்சியஸில். எதுக்காக? அப்போதான் அதில் இருக்க கசடு எல்லாம் என்ன செய்யும்? நீங்கும். எது வரைக்கும் சுத்தம் பண்ணுவான்? அவனுடைய முகம் தெரிகிறது வரைக்கும் என்ன செய்வான் அந்த கோல்ட் ஸ்மித்? அந்த பொன்னை சுத்தமிடுவான். ஹல்லேலூயா. சரி, நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதனால நான் மறுபடியும் அதுக்குள்ளே போக விரும்பலை. இப்போ பாருங்க, வசனம் சொல்லுகிறது அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அக்னிக்குள்ள போனாதான் அது பொன்னா இல்லை பித்தளையா இல்லை செம்பா இல்லை ஒன்றுமே இல்லாததா எல்லாமே எப்போதான் தெரியும்? அக்னிக்குள்ள போனாதான் தெரியும். அது வரைக்கும் தங்கம் இல்லாததும் தங்கத்தை போல என்ன செய்யும்? ஜொலிக்கும். ஆனா அந்த அக்னிக்குள்ள போய் எது வித்ஸ்டாண்ட் ஆகுதோ, எது நிலை நிற்குதோ அதுதான் என்ன? சுத்தமான பொன். ஹல்லேலூயா. அப்ப அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை விட அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசம் எப்போ வேல்யூ பண்ணப்படும்? எப்போ? எப்போ? சோதிக்கப்படும் போது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்னிக்குள்ள போகும்போது தான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக இருப்பாங்க. சர்ச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு ஆவியில் நிரம்புவாங்க. நான் அதை தப்பாக சொல்ல, நீங்கள் அதை தவறான கோணத்தில் எடுக்கக்கூடாது. அது கண்டிப்பாக வேணும். நான் அதை சொல்லலை. வசனம்லாம் வாசிக்கும்போது ரொம்ப ஃபயராக இருப்பாங்க. வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுவாங்க. பயங்கர இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. நான் நம்முடைய சபையை மட்டும் சொல்ல, எல்லாரையும் சொல்கிறேன். சரி, பொதுவாக சொல்கிறேன். பயங்கரமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க குடும்பத்தில் வந்துருச்சுன்னு வைங்களேன், விசுவாசி எப்படி மாறிடுவாங்க? அதுக்கப்புறம் சர்ச்சு பக்கமே ஆளையே. அப்போ அது பொண்ணா? அது விசுவாசியா? இல்லை. அப்போ அந்த விசுவாசி அவ்வளோ நாள் எதுக்காக வந்தது? இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு. ஆமே. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நான் ஆண்டவரை தேடி வர்றது இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக அல்ல. அதனால தான் இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி பவுல் சொல்கிறார்ல, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரி. இப்போ உனக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு, நீ நிற்கிற, ஓகே. நாளைக்கு எல்லாமே சூப்பராக இருக்காது. ஆண்டவர் உனக்குன்னு ஒரு டெஸ்ட்டை கொடுப்பார். அந்த டெஸ்ட்டில் நீ நிற்கணும். நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஏதாவது ஒரு சோதனையில் ரொம்ப சோர்ந்து போவாங்கல்ல. அவங்கள போய், என்ன சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ சின்ன பிரச்சனைக்கு போய், அதில் இந்த பெண்களுக்கு தான் இது ஒரு ஆகாத புத்தி. என்ன சிஸ்டர் நீங்கள் இதுக்கெல்லாம் போய் இப்படி இருக்கலாமா? நீங்கள் எந்திரிங்க. அதான் சொல்லியிருக்கேன்ல, சாவு வீட்டில் போயிட்டு என்ன நீங்கள் அழலாமா அப்படிலாம் கேட்பாங்க. அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்தாதான் தெரியும் இந்த விசுவாசியை பார்க்கவே முடியாது. அதனால் நம்ம மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலருக்கு உண்மையிலே அதை தாங்குகிற பலன் இருக்கும். சிலருக்கு உடஞ்சி அழுவாங்க.
இந்த திராணி தெரிஞ்சது ஆண்டவர் மட்டும்தான். நம்ம அதை அளவிட முடியாது. அதுக்காக இவங்களுக்கு துக்கம் இல்லை, அவங்களுக்கு தான் துக்கம், அப்படிலாம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால விசுவாச பரீட்சையில நம்ம நிற்கிறவங்களா இருக்கணும், விழுந்துறவங்களா இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 4 மாதம் சர்ச்சுக்கே வரமாட்டோம். அதுக்கப்புறம் யாராவது வந்து நம்மளை தேய்ச்சி தட்டி தூக்கி அந்த நிலைமையெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதுக்கு ரீசன் என்ன? சோதனை வந்தோடனே நிற்க முடியலை, அக்கினி வந்தோடனே நிற்க முடியலை. ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 31, 32 வாசிங்க. லூக்கா 22, 31, 32. யோபுக்கு சோதனை வந்துச்சு. ஆமென். ம் 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 அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனா நான் எதுக்கு ஜெபம் பண்ணேன்? அந்த வார்த்தை தான் முக்கியங்க. உன் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே, பிசாசு வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில வர சோதனை எல்லாமே அவருக்கு தெரியாம வரவே வராது. யோபுவை தொடணும்னா யோபுக்கு ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில எதுவுமே வராது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். எதுக்கு? உங்க சீஷர்கள் எல்லாம் கொஞ்சம் புடைக்கணும். எப்படி எப்படி கோதுமையை எதுக்கு புடைப்பாங்க? அதில் இருக்க தூசி உமி எல்லாத்தையும் தட்டி பியோர் கோதுமை வர்றதுக்கு பிசாசு கேட்குறான். கோதுமையை சுளகினால புடைக்கிறது போல நான் கொஞ்சம் புடைச்சி பார்க்கணும் ஆண்டவரே. பேதுருவை மட்டும் கேட்கல, எல்லாரையும் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் யாருக்காக ஜெபம் பண்ணாரா? பேதுருக்காக ஜெபம் பண்ணார். ஏன்னா பேதுருவை பற்றி யாருக்கு தெரியும்? பேதுரு, நீ இப்போ ரொம்ப பயங்கரமாக இருப்ப, நான் யார் அப்படின்னு கேட்டா நீ தான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுவ. என்ன சொல்லுவ? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எப்பா, இவனை போல வெளிப்பாடும், இந்த சிஸ்டரை போல, இந்த பிரதரை போல யாருக்கும் வசனமே தெரியாதுப்பா, யாருக்கும் வெளிப்பாடே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுகிற பிரதர் தான் நீ. எனக்கு தெரியும் பேதுரு. ஆனா சோதனை வந்தா முதல்ல விழுகிறது யார் தான்? எனக்கு தெரியும் பேதுரு. அதனால நான் யாருக்காக ஜெபம் பண்ணேன்? உனக்காக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நம்ம நிற்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிடலாம் ஈஸியா, ஆனால் நாளைக்கு நான் ஒரு சோதனையை சந்திக்கும் போது நான் என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசமான வார்த்தை என் வாயில வரக்கூடாது. ஏன் ஆண்டவரே நான் கேள்வி கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. யோபுவை பாருங்க, அத்தனையும் இழந்தாலும் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்கல. தன்னுடைய வாயினால ஒரு அவிசுவாச வார்த்தைகளையும் அவன் சொல்லலை. தன் வாயினால பாவமே செய்யலை. ஏன்னா அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போகவே இல்லை. அவனுக்கு தெரியும் ஏன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு, பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, யோபு ஏன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வீடு எல்லாம் இடிஞ்சு போச்சு, உனக்கு இருந்த எல்லா சொத்தும் முடிஞ்சு போச்சு, கழுத போச்சு, ஒட்டகம் போச்சு, ஆடு மாடு போச்சு, ஏன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு பாரு, உன் உடம்ப பார்க்க சகிக்கல. உண்மையாவே இந்த ஜுவானாக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரும்போது நான் யோபுவை தான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம இதுக்கே இப்படி சொல்றோமே, யோபுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் இடமில்லாதபடிக்கு வசனம் அப்படித்தானே சொல்லுது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள். இதுலையாவது அவளை தூக்கி வைக்கிறதுக்கு 4 பேர்.
அவனை தூக்குறதுக்கோ இல்லை கொஞ்சறதுக்கோ அவனுக்கு சமாதானமாக பேசுறதுக்கு கூட 4 வார்த்தை. அவனுக்கு மாத்திரையும் யாரும் கொடுக்கல, ஆயின்மெண்ட்டும் யாரும் போடல. அவன் ஆனால் யோபு சொன்னார், ஏன் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமே உனக்கு ஒரே ஒரு பிள்ளை இருக்கும், ஆனால் அந்த ஒரு பிள்ளையை நான் பலியிட கேட்பேன். உன் விசுவாசத்துக்கான பரீட்சை அதுதான். அந்த அந்த அதிகாரம் அப்படித்தான் தொடங்கும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு டெஸ்ட் வச்சார். அதில் ஆபிரகாம் 100 out of 100. ஹல்லேலூயா. ஒரு கேள்வி கூட ஆபிரகாம் கேட்கவே இல்லை. என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க, நான் போக தயார், ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் என் பையனை உயிரோடு கொடுத்துருவீங்களா இல்லையா கேட்டானா? சாரால நீங்கள் தான் சமாதானப்படுத்தணும் பார்த்துக்கோங்க சொன்னானா? ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக சோதனைகள் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கும். விசுவாசத்திற்கான பரீட்சை தான் என்னது? கர்த்தர் அனுமதிக்கிற சோதனைகள். 2வதாக கர்த்தர் அனுமதிக்கிற சோதனைகள் நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தரும். என்ன கற்றுத்தரும்? கீழ்ப்படிதல் எப்போ வரும் சொல்லுங்க? எப்போ வரும்? பொறுமை ஜாஸ்தியானாதான் கீழ்ப்படிதல் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு யார் தெரியுமா பெரிய மாதிரி? வாசிங்களேன், எபிரேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட ஹல்லேலூயா. அவர் குமாரனாய் இருந்தும், தேவ குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை. எங்க இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒன்றும் வேண்டாம், ஒரு கற்பனை, சரியா? பயங்கரமாக தலை வலி, நம்ம சொல்லுவோம்ல மண்டையை பிளக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பயங்கரமான தலைவலி நம்மக்கிட்ட யார் பேச வராங்க. கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம பிள்ளைங்க வந்து பேச வராங்க. ஏன்னா வேற யார்கிட்டையும் நம்மளுக்கு இதை காட்ட முடியாதுல்ல. ஆமாம், நம்ம பிள்ளைங்க அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்படின்னு ஏதாவது சொல்லி பேச வராங்க. எப்படி இருப்பீங்க? பொறுமையாக பதில் சொல்லுவோம்ல, அப்படிதானே? எப்படி பதில் சொல்லுவோம்? அனிதா அழகா பல்லெல்லாம் கடிச்சு கரெக்டாக சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆனால் இங்கே ஆண்டவரை பாருங்க, பட்ட பாடுகளினாலே எதை கற்றுக்கொண்டாரா? கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். ஆண்டவர் எல்லா விஷயத்துலையும் எப்படி மாதிரியை காண்பிக்கிறார்ல நமக்கு. மனுஷன் என்ன போதிப்பான்? ஏன் நீ எவ்வளவு நாள் அடி வாங்கிட்டே இருப்ப, திருப்பி கூடு அப்படின்னு மனுஷன் போதிப்பான். ஆனா கர்த்தருடைய போதனையே வேற. நீ அடி வாங்க பொறுமையா இரு, நீ கீழ்ப்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அக்கினிக்குள்ள போடப்படும் போது பொண்ணு சொல்ல முடியாது, எத்தனை தடவை போடுவேன் அப்படின்லாம். கடந்த நாட்களில் ஷேனுக்கு இந்த காம்படிஷனுக்காக வசனம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் சொல்லு ஷேன், மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. அப்போ தான் நான் யோசித்தேன், வெள்ளியை எத்தனை தடவை புடமிடக்கு போடுவாங்களாம்? 7 தடவை. வெள்ளி திருப்பி கேட்க முடியாது. எத்தனை தடவை போடுவேன் நானும். ஏன்னா பொறுமைக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. எப்படி சொல்ல முடியுமா? தங்கம் சொல்ல முடியுமா? நேற்று தான் போட்ட நான் அமைதியாக இருந்தேன்னு சொல்லி நீ அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு மறுபடியும் சொல்ல முடியுமா? முடியாது. அதே போலதான் நம்மளுக்கு வருகிற சோதனைகள் நமக்கு என்னதை கற்று தருகிறது? கீழ்ப்படுதலை கற்று நிறைய பேர். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்கு வருகிற சோதனைகளும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற சில சோதனையின் பாதைகள், சில வேதனையின் பாதைகள் தான் நம்மளை அதிகமாக ஆண்டவர்கிட்ட நெருங்க வச்சது, நம்மளை அதிகமாக கீழ்ப்படிய வச்சதே அதுதான்.
கர்த்தர் மட்டும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்று அனுமதிக்கலைன்னா நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கவே மாட்டோம். இந்த ஆண்டவரை யாருன்னே தெரியாம இருந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவதாக கர்த்தர் அனுமதிக்கிற சோதனைகள் நம்மளுக்கு கீழ்ப்படுதலை கற்றுத் தருகின்றன. மூன்றாவதாக கர்த்தர் அனுமதிக்கிற சோதனை நம்முடைய ஸ்டெபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுது, நம்முடைய உறுதித்தன்மையை ப்ரூவ் பண்ணுது, நிரூபிக்கிறது. ஆமென். வாசிங்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். பைபிள் இல்லாமல் சிலர் இருக்கிறதை பார்க்கிறேன். என்ன விஷயம்? பைபிளுக்கு பஞ்சமே கிடையாது நம்ம சர்ச்சில். எடுத்துக்கோங்க பைபிள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அவனவனுடைய வேலைப்பாடுகள் வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். லேடிஸ்க்கு நல்லா தெரியும், அப்படி தானே? சில கடையில் மட்டும் தான் நம்ம பாத்திரம் வாங்குவோம், அப்படி தானே? ஏன் ஏன் ஏன்னா அனுபவம். பயங்கர பளபளப்பாக வச்சுருப்பான், வாங்கிட்டு வந்து 2 மாதத்தில் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும், இல்லை துரு பிடிச்சிடும், அப்படி தானே? ஆனால் சில கடையில் மட்டும்தான் தரமாக தருவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். அதே போல தான் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், நம்முடைய வேலைப்பாடு, அதாவது நான் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு எப்போ தெரியும்? அக்கினி என்ன, நானும் எல்லாரையும் போல கை தட்டுவேன், நானும் எல்லாரையும் போல கை தூக்கி ஆராதிப்பேன், நானும் எல்லாரையும் போல ஜெபம் பண்ணுவேன், நானும் எல்லாரையும் போல ஆவியில் நிரம்புவேன். ஆனால் நான் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு எப்போ தெரியும்? அக்கினி வரும். பவுல் இந்த வசனத்தை சொல்லுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், பிசி கிமு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 146வது வருஷத்தில் இந்த நான் போன வாரமே சொன்னேன்ல, கொரிந்து ரொம்ப செழிப்பான ஒரு நகரம். அது கிரேக்கருடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது. அப்போ ரோம அரசரான லூசியஸ் மம்மியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு, இந்த பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நான் ஜஸ்ட் அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். லூசியஸ் மம்மியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோமன் ஜென்ரல் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், இந்த கொரிந்துக்கு விரோதமாக படையெடுத்து அதை அழித்தது மட்டும் இல்லை, நிறைய குடிகளை அழித்தது மாத்திரம் இல்லை, அந்த கொரிந்தை ஒன்றுமே இல்லாதபடிக்கு தீக்கிரையாக்கி போட்டான் இந்த யார்? லூசியஸ். சரியா? கிட்டத்தட்ட 102 வருஷம் இந்த கொரிந்து பட்டணத்தை மறுபடி சீரமைக்க யாருமே இல்லை, எல்லாமே முற்றிலும் அழிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தபோது, நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம்ல, ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லி ஒரு ரோம அரசர் அங்கே வருகிறான். எப்போ அப்படின்னு சொன்னால் 44வது வருஷம், கிமு 44 தான். இந்த 102 வருஷத்துக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் இரக்க குணமுள்ளவன். யார்? இந்த ஜூலியஸ் சீசர். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த அழிக்கப்பட்ட இந்த கொரிந்து நகரத்தை மறுபடியுமா என்ன செய்கிறான்? கட்டி, அதுக்கு ஃபஸ்ட்டு கிரேக்க கொரிந்தாக இருந்தது, கிரீக் கொரிந்தாக இருந்ததை ரோம கொரிந்தாக அவன் மாற்றுகிறான். மாற்றி அதை நம்ம பவுலுடைய காலத்தில் நம்ம பார்த்தது போல் பயங்கரமான வர்த்தக நகரமாக மாற்றினது யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஜூலியஸ் சீசர். இந்த வரலாறு கொரிந்தியர் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால தான் பவுல் அந்த உவமையை இங்கே கம்பேர் பண்ணி சொல்கிறார். பார்த்தீங்கல்ல, அந்த நாளில் அக்கினி வந்தப்போ நின்றுச்சா கொரிந்து? ஒன்றுமே இல்லாமல் குட்டி சுவராக போச்சு இல்லை, ஒன்றும் இல்லாமல் அழிக்கப்பட்டதில்லை. அதே போல தான் நான் அக்கினி வந்தாதான் நீ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா நீ நிற்பியா நிற்க மாட்டியான்னு எப்போ தான் தெரியும்? எப்போ தான் தெரியும்? அக்கினி வந்தாதான் தெரியும்னு பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதை தான் யோபு சொன்னார், நான் சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. வாசிங்க யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. அவர் என்னை சோதித்த பின்
நான் பொன்னாக விளங்குவேன். இப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை இப்போவா திரும்பி பாருங்க. பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் பொன்னா? ஒரிஜினல் தானா? டூப்ளிகேட்டா? அக்கினி வரும், தெரிஞ்சிடும் நம்ம வேஷம். ஒரிஜினலாக இருக்க ட்ரை பண்ணுங்க. ஹல்லேலூயா. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. சொல்லுங்க, திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. அதனால தான் நான் எப்படி ஒப்பு கொடுக்கிறேன் தெரியுமா? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனி. அடுத்த பாயிண்ட் அதுதான். 4வது பாயிண்ட் என்னன்னா, சோதனைகள் நம்மளை மறுரூபப்படுத்துகிறது. சோதனை நம்மளை என்ன செய்கிறது? மறுரூபப்படுத்துகிறது. ஆமே. இப்போ அனுஷியாக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அப்படிதானே? அப்படிதானே? ஆனா கர்த்தர் அனுமதிக்கிற சோதனை அனுஷியாவை செதுக்கி 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 வேறே மனுஷியாக்கிறோம். அப்படின்னா அப்படின்னா உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், எப்பா முன்னாடிலாம் இந்த சிஸ்டர்கிட்ட பேசவே முடியாது, மூஞ்ச பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். ஆனா இப்போ அவங்களே வந்து பேசுறாங்க, அவங்களே வந்து சிரிக்கிறாங்க. எப்படி இந்த சேஞ்ச்? எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? எப்படி இந்த மறுரூபம்? அப்படின்னு 4 பேர் நம்மளை பார்த்து கேட்கணும். ஆமே. இதுவரைக்கும் யாரும் கேட்கலனா ஹலோ சேஞ்ச் ஆகணும். ஆமே. இல்லைன்னா பெருசா சோதனை வந்து சேஞ்ச் ஆக வச்சிருவார். ஆமே. ஹல்லேலூயா. மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். சரி, மல்கியாவை தேடுறதுக்குள்ளாடி நான் ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு சிற்பி ஒரு நாள் ஒரு பளிங்கு கல்லை, செம சூப்பராக இருக்கு அந்த பளிங்கு கல், அந்த பளிங்கு கல்லை சும்மா கொத்தி 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 அதை உடச்சி 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 பண்ணிகிட்டே இருந்தானோ. அதை பார்த்த ஒருத்தருக்கு பயங்கர கோபம். ஏன் லூசு பையன், அந்த அழகான கல்லை போய் இப்படி நீ இப்படி கஷ்டப்படுத்துறிய, இப்படி உடைக்கிறிய, அது நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த சிற்பி பதில் சொன்னானா, நீ இதை பார்க்குற விதம் எப்படி? கல்லா பார்க்குற. ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன் தெரியுமா? இதுக்குள்ளே இருக்கிற சிற்பத்தை என் கண்ணால் இப்போவே பார்க்குறேன். ஆமே. புரிஞ்சவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன புரிஞ்சிச்சு? ஆண்டவர் ஏன் தெரியுமா சோதனைகளை உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? ஆண்டவரை தேடிதானே வந்தேன், ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன்னா நீ இன்னும் அழகாகணும், நீ இன்னும் அழகாகணும், நீ இன்னும் ஷைன் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீ இன்னும் அதிக கனி, அதனால ஆண்டவர் சொன்னார், என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கிளைய நறுக்கணும், களைய பிடுங்கணும். ஐயோ அந்த மரத்துக்கு வலிச்சிரும் அப்படின்னு யாராவது நினைப்பீங்களா? நினைப்பீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் உள்ள களைகள் பிடுங்கப்படணும், கிளைகள் நறுக்கப்படணும். அப்பதான் நான் செழித்து வளர முடியும். ஆமே. கனி செடி நீலைத்திருக்கும் கோடியாயடியே பாட
சொல்லுவோம். கனி செடி நீலைத்திருக்கும் கொடியாடியே படர்ந்திலங்க கீழை நாருக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம். எத்தனை பேர் விரும்புறீங்க ஏசப்பா என்னை சுத்தம் பண்ணணும்னு ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆண்டோடைய சமூகத்தில் பிரசங்கம் இன்னும் முடியலை, இன்னும் இருக்கு. இந்த காரியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்படி ஆவியானவர் ஏவுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே என்னை எப்படி நீங்கள் கொத்தினாலும் சரி, என்னை எப்படி நீங்கள் உடைச்சாலும் சரி, என் களையை நீங்கள் பிடுங்கும் போது எனக்கு எப்படி வலிச்சாலும் சரி, என் கிளையை நறுக்கும் போது எனக்கு வலிச்சாலும் சரி, நான் சூப்பராக கனி கொடுக்கிற மரமா நான் வளரணும். நான் ஒரு பெரிய சிற்பமா நீங்க விரும்புகிறபடி நான் வளரணும். ஹல்லேலூயா. இக்கலலலல ஷபரா கனி செடி நீலைத்திருக்கும் கொடியாய் ஆடியே படர்ந்திலங்க கனி செடி நீலைத்திருக்கும் கொடியாய் ஆடியே படர்ந்திலங்க கீழை நாருக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் இதுவரைக்கும் எனக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுபவம். இந்த செய்தி நான் எப்போ டைம் உட்காந்து எழுந்தேன் என்னை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பயங்கரமான ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வர்ஷிப் டைமில் அப்போ அப்படியே ஆவியானவர் கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கும். அப்படியே எனக்குள்ளே சர்மன் ஓடுது. உடனே எடுத்து நான் நோட் பண்ணது அந்த பிரசங்கம். அதில் நம்ம பார்த்தோம்ல, கற்பாறை நிலமா இருந்தா, நம்ம கல்லா இருந்தா நம்மளுக்குள்ள வசனம் என்ன செய்யாது, போகாது. ஹல்லேலூயா. நீங்க எந்த நிலம் கற்பாறை நிலத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது. கற்பாறை நிலத்திலையும் விதை விதைக்கப்பட்டது. ஆனா சோதனை வந்த உடனே அது என்ன செஞ்சிருமா, தண்ணில வேர் இல்லாதபடி. கல்லுக்குள்ள வேர் போகாது இல்லையா, பாறைக்குள்ள வேர் போகாததுனால கொஞ்ச காலம் தான் இருக்கும். அது எப்படி தெரியுமா வளரும்? அது இந்த இடத்துல இருக்கா இல்லை மத்தியில் இருக்கான்னு தெரியல. எப்படி தெரியுமா அது வளருமா? வேகமா வளருமா? எப்படியா? ஹலோ, நம்மளே தான் சொல்லியிருக்கு. சர்ச்சில் வசனம் கிடைச்ச உடனே இது எனக்கு தான் வேகமா. அடுத்த வாரமே கேட்டால் வசனம் எங்கே போனது, அது காஞ்சி புதன்கிழமை ஆன உடனே அது காஞ்சிருச்சு. பார்த்துக்கோங்க. அப்படியா? அப்படின்னா நம்ம யாரு? நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்யணும்னு நினைச்சோன்னா, நம்ம கல்லா இருந்தா ஆண்டவர் நமக்குள்ள என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய. நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்லா இருக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்துல கல்லா இருக்காதீங்க. கடின இருதயம் ஆண்டவர் வெறுக்கிற குணம், கடின கழுத்து ஆண்டவர் வெறுக்கிறது. அதனால ஆண்டவர்கிட்ட வந்த உடனே ஆண்டவர் மாத்துறது என்ன தெரியுமா, நாங்கிற ஈகோ, அது இருக்கும் கடினம், யாருக்கும் அடங்க மாட்டேன், நீ சொல்லி நான் கேட்கணுமா, இந்த குணத்தை தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எடுப்பார். ஆண்டவர் முதல்ல தரதே சதையான இருதயம், உணர்வுள்ள இருதயம். உணர்வு நம்ம பிள்ளைங்களுக்கு திட்டுவோம்ல, இவ்வளோ பேசுறேன்னு உனக்கு கொஞ்சமாவது ஸ்வரணை இருக்கா, உணர்வு இருக்கா, கேட்போமா? நமக்கு இருக்கா? ஆண்டவர் இவ்வளவு நாள் பேசுறாரு, உணர்வு இருக்கா? சிலர்லாம் பார்த்து சில வாலிப நான் அதுதான் போன வாரம் கூட யார்கிட்டயே பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். இப்போ எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில வாலிப பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதை கேட்கணுமோ கேட்க வேணான்னு இருக்கோ ஏதோ, ஆனால் சரி நம்மளுக்காக ஒருத்தங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காகவாது என்ன சொல்லும்,
சரி நான் மாற்றிக்கிறேன், நான் சேஞ்ச் ஆகிக்கிறேன், ஓகேனால் சொல்லும். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஒன்று வந்துருக்கு, ஜென்சியா. எப்படி தெரியுமா? நீ என்னவும் சொல் முடியாது. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு பிள்ளைக்கு அவங்க அம்மா காலில் விழுந்தாங்க. இங்கே வச்சுதான், நம்ம சபையில் வச்சுதான், காலில் விழுந்தாங்க. நீ படிமா, படிச்சுட்டு போ, நான் அந்த பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணுறேன். அந்த பிள்ளை எப்படி தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கோபம் வருத்தங்கிறத விட நான் ஆச்சரியமாக பார்த்தேன். அந்த அம்மா காலில் விழுந்து அழுகிறாங்க. அந்த பிள்ளை முடியாது, நான் போய் தான் ஆவேன், இப்படி இருக்குது. 1 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் கூட ஆகலை, 6 மாதத்துல அந்த பிள்ளை வந்து அழுதுச்சு. உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கணும். நாங்கள் அவ்வளோ சொல்கிறோம், இவன் அவங்க அம்மா அவ்வளோ சொல்கிறாங்கம்மா, கேளு, நீ படியும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என் மனசை மாற்றிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி கடின குணங்களை மாற்றணும். ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயத்தில் தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். யார் உணர்வுள்ள சாஃப்ட் ஹார்ட்டடாக யார் இருக்காங்களோ அவங்க தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீ என்ன வேணாலும் ஆட்டி நான் கல்லாக தான் இருப்பேன்னா ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம கண்ணி கொடுக்கவே முடியாது. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சோதனை நம்மளை என்ன செய்யுது? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, நம்மளை மறுரூபப்படுத்துது, நம்மளை க்ளீன் பண்ணுது. மல்கியா எடுத்தீங்களா? வாசிங்க. அவர் எப்படி இருப்பாரு? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் எப்படி செய்வாராம்? உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதுக்கு தெரியுமா உட்கார்ந்து சும்மா அப்படி போற போக்குல எல்லாம் நம்மளை கிளீன் பண்ணிட்டு போறது இல்லை. அடி எப்படி நம்ம விழும்? உட்கார்ந்து பொறுமையா பார்த்து பார்த்து விடும். அப்படி போற போக்கில் தட்டிட்டுலாம் போறது இல்லை, வாண்டடாவே தான் விடும். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தருடையவர்கள் ஆகணும், அவங்க என்னுடையவர்கள் ஆகணும், என் முகம் அங்க தெரியணும், கிறிஸ்துவின் சாயல் அங்க வரணும். ஹல்லேலூயா. இப்போ டைம் இல்லை, குறித்து வைத்துக் கொள்ளுங்க, வீட்டில் போய் கண்டிப்பாக வாசிங்க. சகரியா 3வது அதிகாரம், அதில் 1 முதல் 5 வசனங்களில், சகரியா 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் கர்த்தர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா என்கிற ஒரு மனிதனை காண்பிக்கிறார் தரிசனத்தில் சகரியாவுக்கு. அது யோசுவா எப்படி இருக்கான்னா, அழுக்கு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். எங்க? அதுக்காக அவன் அழுக்கு ட்ரெஸ் போட்டு வந்தான்னு அர்த்தம் இல்லை. தரிசனத்தில் ஆண்டவர் எப்படி காண்பிக்கிறாரு? அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு பிரதான ஆசாரியன் எங்கே வந்திருக்கான்? தூபங்காட்ட வந்து நிற்கிறான். அவனுக்கு வலது பக்கத்தில் சாத்தான் நின்றுட்டு, இங்கே பாருங்க இவன் எப்படி வந்திருக்கான் பாருங்க, அழுக்கோடு வந்திருக்கான் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த காலத்தில் பிரதான ஆசாரியன் உள்ளே போனால் ரொம்ப கவனமாக போகணும், உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? அப்போ அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தால் நிச்சயமாக அவனுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? தண்டனை. அப்போ அதுக்காக பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் அவன் மேலே வைத்து இறக்கிறதுனால ஆண்டவர் தூதனை பார்த்து சொல்கிறார், அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கலத்தி புது ட்ரெஸ் அவனுக்கு கொடு, அவன் மேலே சுத்தமான பாகையை வைங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதில் ஒரு வார்த்தை இப்படியா சொல்கிறது, அவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. அவன் யாரு? யோசுவா யாரு? அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. ஹல்லேலூயா. பாருங்க, மோசேக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில் அவனுடைய பேர் என்ன தெரியுமா? முற்கோபி. யாரு? இங்க யாரெல்லாம் முற்கோபி இருக்கீங்க? பெருமை வேற இருக்கக்கூடாது. அவங்க கை தூக்கிட்டாங்க, கை தூக்காமலே நிறைய பேர் உண்டு, எனக்கு தெரியும்.
மோசேக்கு பேரே என்னது? சட்டுன்னு எதை பார்த்தாலும் உடனே மூக்கு மேலே கோவம்னு சொல்லுவாங்கல்ல, முற்கோபம். ஆனால் ஆண்டவர் புடம் விட்டார் பாருங்க 40 வருஷம் வனாந்தரத்தில். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, மோசேயை போல இந்த பூமியிலேயே சாந்த குணம் உள்ளவன் யாருமே. ஏன் தெரியுமா ஆண்டவர் செதுக்க வேண்டியது இருந்துச்சு? 40 வருஷம் வனாந்தரத்தில் கொண்டு போய் ஒரு லீடரை ஆண்டவர் ஏன் தெரியுமா 40 வருஷம் கொண்டு போய் போட்டாரு? ஏன்னா நாளைக்கு ஒருத்தன் வருவான், தண்ணியை கொடு, இல்லைன்னா இப்போவே அவனை அடிப்பேன்னு நிற்பான். உடனே மோசே அவனை கொண்டுறக்கூடாது பாருங்க. யோசிச்சு பாருங்க, மோசே இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்தது போல உள்ள குணத்தில் உற்கோபம் உள்ளவனாக இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வனாந்தரத்தில் எத்தனை பேரை மோசையே கொன்று இருப்பான். இவனுக்கு பண்ண அலும்புக்கு அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆனால் பாருங்க, ஒவ்வொரு தடவையும் இவங்க போய் 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 நிற்கும் போது மோசே பொறுமையாக ஆன்சர். என்னமோ இவருக்கு பேசவே தெரியாதது போல ஆண்டவர்கிட்ட போய் டொம்முன்னு விழுந்துருவார். எப்பா என்னால் முடியலாண்டவரே. இதுக்கு முன்னாடி இருந்த மோசேனா யோசுவா அதை எடுத்துட்டு அந்த குச்சியை சொல்லியிருப்பாரா இல்லையா? அப்போ புடமிடுதல் அக்கினி எதுக்கு? நம்மளை மறுரூபப்படுத்துவதற்கு. முற்கோபியாய் இருந்த மோசே சாந்த குணமுள்ளவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நேரமே இல்லை, நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வேகமாக போகிறேன். 5ஆவதாக சோதனைகள் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம பலருக்கு ஆசீர்வாதமாக மாறுவதற்கு. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம், 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் அதனுடைய 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு சோத்திரம். இந்த வசனத்தை ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அதில் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் கர்த்தரே எங்களுக்கு நேரிட பண்ணார். ஏன் தெரியுமா? இதே பாதை வழியாக கடந்து வருகிற பலருக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்கும்படி. ஹல்லேலூயா. எங்களுக்கு சோதனை வந்துச்சு, எங்களுக்கு பயங்கரமாக பாடுகள் வந்துச்சு. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்கள் சரியான ட்ராக்கில் போயிட்டே இருக்கீங்க, நீங்கள் சரியான பாதையில் போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சோதனை வருதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை போல நிறைய பேர் இன்னும் அந்த ட்ராக்கில் வர போகிறாங்க. அவங்கள ஆறுதல் படுத்தும்படியா, அவங்கள தைரியப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களை அந்த சூழ்நிலைக்குள்ளாடி நடக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு இழப்பை நீங்கள் சந்திக்கிறீங்களா? உங்களால் தாங்கவே முடியலையா? நினச்சிக்கோங்க, இதே போல ஒரு இழப்பின் வழியாக சந்திக்க போகிற ஒரு குடும்பம் வரப்போகுது. அந்த குடும்பத்துக்கு நான் ஆறுதலாக இருப்பேன். அந்த குடும்பத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு வரதுக்கு தான் கர்த்தர் என்னை இந்த பாதையின் வழியாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. எப்படின்னு சொன்னால், முள்ளுகளுக்கு உள்ளாடி இருக்கிற லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அதே போல் நீங்கள் லீலி புஷ்பமாக இருந்தால் உங்களுக்கு முள்ளு நிச்சயம். பக்கத்தில் எல்லாரும் தட்டி சொல்லுங்க, நீங்கள் லீலி புஷ்பன்னா உங்களுக்கு முள்ளு நிச்சயம். முள்ளுக்காக கவலைப்படாதீங்க, ஏன்னா முள்ளு குத்ததான் லீலி புஷ்பம் மனம் வீசும். ஆமே. லீலி புஷ்பம் அந்த இடத்துல இருக்குங்கிறதே எப்படி தெரியும்னா, முள்ளு இருக்கிறதுனால தான். அதனாலதான் லீலி புஷ்பத்தை முள்ளுகளுக்கு உள்ள வச்சிருக்கார். ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். குமாரத்திகள் நிறைய பேர் உண்டு, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை எங்க இருக்கானா முள்ளுக்குள்ளாடிதான் இருக்கான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த முள்ளு அவளை குத்துனாலும் அவ என்னை விட்டு போவே மாட்டான். அந்த முள்ளு அவளை வேதனைப்படுத்தினாலும் அவ கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டான். அதனாலதான் அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முள்ளுக்குள்ளாடி இருந்தாலும் நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேனா? நான் தான் அவருக்கு பிரியமான குமாரத். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லீலி புஷ்பங்களா இருப்போம். மனம் வீசட்டும், உங்க மனம் வீசட்டும். நீங்க நெருக்கப்பட, நீங்க குத்தப்பட மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா இது ரொம்ப முக்கியம், இதை ஒரு நாள் மறந்துடாதீங்க. இக்காலத்து பாடுகள்
இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு கொஞ்சம் கூட கம்பேரே பண்ண முடியாது. கம்பேரே பண்ண முடியாது. ஒரு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை அதுதான். ஒரு ஆவிக்குரியவனுடைய நம்பிக்கை அதுதான். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்துல உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, இந்த உலகத்துல உங்களுக்கு பாடு இருக்கு, இந்த உலகத்துல உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஏன்னா நீங்க இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. வாசிங்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஆண்டவரே சொல்லிட்டார். எப்படி? இந்த வார்த்தை, எல்லா வார்த்தையுமே உண்மைதான், அப்படிதானே? வசனம் எல்லாமே சத்தியம்தான். ஆனா ஆண்டவர் இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஹைலைட் பண்ணி சொல்றாரு. நம்ம ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணி காமிக்கிறது போல ஆண்டவர் நம்மள ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். எப்படி? இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னது? என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகள் சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். மறுதளித்தால் அவரும் நம்மை. ஹல்லேலூயா. நினைக்காதீங்க, நீங்க போற சோதனையும் நீங்க சகிக்கிற பாடையும் நீங்க தனியா சகிக்கல. வசனம் என்ன சொல்லுது? நம்ம அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப நீங்க பாடுகளை சகிக்கும் போது உங்களோடு கூட இயேசுவும் பாடுகளை சகிக்கிறார். நான் தனியா சகிக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் தனியா சுமக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் தனியா இருக்கிறேன். ஒரு தேவ பிள்ளையோட வாயில அந்த வார்த்தை வரவே கூடாது. நான் தனி எனக்கு நீ யார் சொல்லவே கூடாது. அப்படின்னா நீ என்ன அறிக்கை பண்ற? ஆண்டவன் கூட இல்லைன்னு சொல்ற. உன் விசுவாசத்தின்படியா ஆகக்கூடாது. அப்படியா? நான் பாட சகிக்கும் போது என்னோடு கூட எனக்காக பாடுகளை சகித்த கர்த்தர் என் கூடவே என் பாடுகளை சகிக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவரோட கூட பாடுகளை சகித்தேனால் ஒரு நாள் நிச்சயமாய் அவரோட கூட ஆளுகை செய்ய போகிறது நிச்சயம். இதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேக்கு எகிப்து தேசத்தில் அவன் என்ன அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் அனுபவிக்க முடியும். ஆனால் மோசேக்கு 2 சாய்ஸ் இருந்தது. ஒன்று, அவன் எகிப்து அரண்மனையில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிக்கிற சந்தோஷம். 2வது, அங்கே ஏற்கனவே அடிமையாக அடி வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிற தன்னுடைய ஜனத்தோடு கூட நிந்தையும் அவமானத்தையும் அடியையும் பாடுகளையும் சகிக்கிறது. 2 சாய்ஸில் மோசே எந்த சாய்ஸ் எடுத்தா தெரியுமா? தேவ ஜனங்களோட பாட அனுபவிக்கிறத சூஸ் பண்ணார். ஏன் தெரியுமா? மோசே நம்பினது எது? இங்க கொஞ்ச கால தேவ ஜனத்தோட நான் பாட அனுபவிச்சா எனக்கு நித்தியமாய் மகிமையை அனுபவிக்கிற ஒரு இடம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவன் அதரிசனமானவரை பார்க்க கூடாதவரை பார்க்கிறது போல நினைச்சான். எப்படி நினைச்சான்? ஆமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது ஏசப்பாவை பார்த்துருக்கீங்களா? யார் வீட்டுக்காரர் ஏசப்பா டின்னருக்கு வந்தாரா? இல்லையா? நீங்களாம் பார்க்கறத பார்த்தா உங்க வீட்டுக்கு வந்தாரோ அப்படிங்கிறது. எங்க வீட்டுக்கும் வரல, யாருமே பார்க்கல. ஆனா நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். ஒரு நாள் நம்முடைய விசுவாசத்தின் பலனை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆத்தும ரட்சிப்பின் பலனை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம எழுதி நிற்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். எழுகிறவங்க எழுந்து நிற்கலாம். யாராவது ஒருத்தர் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளே. காணப்படாதவைகள் எங்க இருக்கு?
பரலோகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. இனி பார்க்க போறோம்ல, அது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். பவுல் இந்த வசனத்தை யாருக்கு எழுதினார் தெரியுமா? கொரிந்து சபைக்கு எழுத வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? ரோமர்களால ரிலீஜியோ இலிசிட்டா அப்படின்னா, நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் தவறான உறவில் இருப்பாங்கல்ல, கணவன் மனைவியாக இருப்பாங்க, ஆனால் கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு, அதை நம்ம தவறான படி சொல்லுவோம்ல. ரோமர்களுடைய பார்வையில் கிறிஸ்தவ மதம் அப்படியாக இருந்தது. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப கொடூரமான தண்டனைகளை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். எப்படி அப்படின்னு சொன்னால், 2 கை 2 கால் 4 இடத்துல கட்டி வச்சிருவாங்க. எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? அடி வேற, தோலை உரிப்பாங்க, வெயில் அப்படியே நிற்க வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு பசு மாதிரி ஒன்று இருக்குமா, அது வெண்கலத்தில் இருக்குமா, அதுக்கு உள்ளாடி இந்த உயிரோட கிறிஸ்தவர்களை வைப்பாங்க. வச்சுட்டு கீழே நெருப்பு கொளுத்தி விடுவாங்க. வெண்கலம் என்ன செய்யும்? எவ்வளோ ஹீட் ஆகும் கற்பனையே பண்ண முடியாதுல்ல. அங்கேருந்து அந்த விசுவாசிகள் அலறுவாங்களாம் அந்த வழியில். அது பயங்கரம், அந்த மைக்கு வச்ச மாதிரி பல மைல் தூரங்களுக்கு கேட்குமா. அது எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னா, மற்றவங்க கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதே போல் 2 கைகளையும் 2 கால்களையும் வேகமாக ஓடுகிற குதிரைகளுடைய கால்களில் கட்டி வச்சு, 4 குதிரை, புரியுதா உங்களுக்கு? 4 குதிரையும் ஒன்றாவா ஓடும், வேறு வேறு திசைக்கு ஓடும்ல. அப்போ அவங்க உடலினுடைய உறுப்புகள் தனித்தனியாக பிரிஞ்சு போகும். சும்மா இல்லைங்க இந்த கிறிஸ்தவம் வளர்ந்தது. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக பைபிளை தூக்கிட்டு வரோம். நினச்சா வரோம், இல்லைன்னா இல்லை. நினச்சா ஜெபிக்கிறோம், இல்லைன்னா இல்லை. எனக்கு வசதி இருந்தால் வரேன், எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் எத்தனை பாடுகளுக்கு மத்தியில் வளர்ந்தது தெரியுமா? குறைந்தபட்ச தண்டனையே என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருட்டறைகளில் ஒரு ஆளுக்கு கூட இருக்க இடம் இருக்காது. அந்த மாதிரி அறை, அதாவது நான் என்னை உட்கார வச்சுட்டாங்கன்னா காலெல்லாம் இப்படி வச்சுட்டு அப்படி உட்காரணும். என்னால் காலை நீட்டவே முடியாது, கொஞ்சம் கூட அசையவே முடியாது. அந்த இருட்டறையில் எத்தனை பேருக்கு ஐசியூவில் இருந்த அனுபவம் இருக்குது? ஐசியூவில் வலி, வேதனை எல்லாத்தையும் விட கொடூரம் என்ன தெரியுமா? டைம் பார்க்க முடியாது. இது பகலா நைட்டான்னு தெரியாது. அதுதான் நம்மளை ரொம்ப பாதிக்கும். அந்த இருட்டறைகளில் பகலானும் தெரியாது, இருட்டானும் தெரியாது. சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, பாத்ரூம்லாம் போக முடியாது. அப்படி இருந்து செத்தவர்கள் நிறைய பேர். ஆனாலும் ஆண்டவரை மறுதலிக்காமல் இருந்தாங்க ஜனங்க. அவங்களுக்காக பவுல் எழுதினார், இப்போ நம்ம சந்திக்கிற பாடுகள் எல்லாம் இனி நம்ம சந்திக்க போகிற அந்த மகிமை கூட கம்பேரே பண்ண முடியாது. அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் சந்தித்த அந்த பாடுகளை விடவாங்க உங்களுக்கு சோதனை வந்துச்சு. நம்ம அதில் ஒரு பங்கு அனுபவிச்சிருக்கோமா? ஒரு பர்சன்டேஜ்? நோ நோ. கண்களை மூடுவோம், யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சேன்? எனக்கு வர சின்ன சின்ன சோதனையில் கூட ஆண்டவரை நான் ஈஸியாக மறுதளிக்கிறேன். என் மனசில் ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே நான் ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணுறேன். என்னால் ஆராதிக்க முடியலை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே சாரிப்பா, மனசார சொல்லுங்க, சாரி ஏசப்பா. பாட
பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனையை கூவி கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனையை கூவி கொடுத்திடுவார். அல்லேலூயா. மேகமீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. இயேசு ராஜன் வேகம் வாராரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அது எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும், எங்களுக்குள்ளாக அது பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, 10, 30, 100 அது பெருக செய்வீராக. அது வீணாய் போய்விடக்கூடாது. இருக்கிற ஒவ்வொரு சோதனையில நிலைத்து நின்று உமக்காய் ஜெயம் எடுக்க கிருபை செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த நல்ல மதியான வேலைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த வாரம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பிதாவாகிய தேவன் தாமே ஆண்டவரே அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. பிரயாண பாதுகாப்பை கட்டளிடுவீராக. ஆண்டவரே, கர்த்தர் சரீரத்திலும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை வைப்பீராக. தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. நீர் மாத்திரம் கூட இருங்க. நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமாகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனம, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. Hallelujah. Hallelujah. Praise the Lord.